வந்துருச்சு, 15 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. மாறவே மாட்டாங்க. ஏன்னா இவிஎம் மிஷின் வச்சு ஓட்டு மிஷின் வச்சு திருப்பி அவங்களே தான் ஆட்சியில் இருப்பாங்க. ஒவ்வொரு மாநிலமா புடிச்சிட்டு வராங்க. மத்தியில் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு மாநிலமா புடிச்சிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் அதிமுக திமுக காலி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து விஜய் கொண்டு வராங்க. விஜய் காலி பண்ணிட்டு அடுத்து பிஜேபி கொண்டு வருவாங்க. இவிஎம் மிஷின் வச்சு தான் அவங்க வந்து எல்லா ஃப்ராடும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நாட்டையும் வந்து நாசப்படுத்திட்டு இருக்காங்க. விவசாயிகள் வந்து பஞ்சாப்ல போராடினா கேட்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெல்லியில் உட்காந்து போராடுறாங்க. நீட்ல வந்து எதுக்காக வந்து பேப்பரை லீக் பண்றீங்க, ஒழுங்கா பரிசு கூட நடத்த மாட்டீங்கன்னு சொல்லி போராடுறாங்க. உணவு போராட்டம் நடத்துறாங்க. அவங்க வழி வந்து அடக்குமுறை அவர்களை தவிர அவங்களையும் கண்டுக்கிறது இல்லை. வேலை வாய்ப்பு உருவாக்காம அங்க இருக்கக்கூடிய வடநாட்டு பசங்க ஃபுல்லா இங்க இருக்க தொழில் காலியாகுது. ஒட்டுமொத்தமா வந்து வெள்ளக்காரனை விட மோசமா வந்து இங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா ஓட்டுரிமை இறந்துட்டோம். கஷ்டப்பட்டு வந்து நமக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்து ஓட்டுரிமை வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து ஓட்டுரிமையை இவிஎம் மிஷின் வச்சு இவங்க காலி பண்ணிட்டா மக்கள் யாருமே கேள்வி கேட்காம இன்னைக்கு அடிமையா மாறி நிற்கிறோம். இன்னும் இப்படியே விட்டோம் அப்படின்னா வந்து ஓட்டுரிமை வந்து இறந்து இப்படியே வந்து போராடாம இருக்கும். கேள்வி கேட்காம விட்டோம் அப்படின்னா முழு அடிமையா மாத்திடுவாங்க. அதுக்காக போராடுறோம். மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓட்டு மிஷினை கொண்டு வந்து மக்களோட ஓட்டுரிமை திருடியாச்சு. ஏமாற்றம் பண்ணி திருடிட்டாங்க. அதை வந்து தடை பண்ணணும். ஓட்டு சீட்டு மூலமா தேர்தல் நடத்தணும். ஓட்டு உரிமை பறிபோன எல்லா உரிமையும் பறிபோம். நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய எந்த பிரச்சனையும் அரசாங்கம் கேட்கறது கிடையாது. மக்களுடைய குரலை செவிசாய்க்கிறது இல்லை. அது டாஸ்மாக் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, விவசாயிகள் போராட்டமா இருந்தாலும் சரி, டெல்லியில எத்தனை நாள் போராட்டம் நடத்துறாங்க மாணவர்கள். 20 மாணவர்கள் இறந்திருக்காங்க. நீட் தேர்வுன்னு சொல்லி அந்த தேர்வை ரத்து பண்ணணும். மோசடி தேர்வை ரத்து பண்ணணும். மோசடியா கொஸ்டினை லீக் பண்ணி அந்த மந்திரியை ராஜினாமா பண்ண சொல்லணும்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. என்னன்னே கண்டுக்க மாட்டாங்க. இப்படிதான் எல்லா போராட்டமும், விவசாயிகள் போராட்டமா இருந்தாலும் சரி, மாணவர்கள் போராட்டமா இருந்தாலும் எதையுமே வந்து அரசாங்கம் கண்டுக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா மக்களோட ஓட்டை நம்பி இவங்க இல்லை. ஓட்டு திருடி இன்னைக்கு ஆட்சிக்கு வர்றாங்க. மத்தியிலே அப்படிதான், மாநிலத்தில் அப்படிதான். ஓட்டை திருடி ஆட்சிக்கு வர்றவன் எப்படி மக்கள் சொல்றதை கேட்பான்? மக்களோட கோரிக்கைக்கு எப்படி செல்சாய்ப்பான்? அதனாலதான் உலகம் பூரா இருக்கிற மாதிரி ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது எதுக்காக? உன்னுடைய ஓட்டை நீ கரெக்டா போடு, நீ அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும், அதன் மூலமா ஒழுங்கு ஆட்சி நடக்கின்றதுக்காக தான் ஓட்டு சீட்டு முறையை கொண்டு வந்தாங்க. இவனை வந்து மிஷினை கொண்டு வந்து மக்களை பூரா முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இந்திய மக்களை பூரா ஏமாளி ஆக்கிட்டு இருக்காங்க. கொள்ளையடிக்கிறாங்க மக்களை. அதை கண்டிச்சுதான் பிரச்சாரம் பண்றோம். இவிஎம் வந்து மோசடியான கருவி. இவிஎம் மோசடி கருவியை தடை பண்ணிட்டு ஓட்டு சீட்டுல வந்து உலகம் பூரா இருக்கிற மாதிரி தேர்தல் நடத்தணுன்றதுக்காக பிரச்சாரம் பண்றோம். ஓட்டு மிஷினை தடை பண்ணணுன்றதுக்காக பிரச்சாரம் பண்றாங்க. வாக்கு எந்திரத்தை தடை பண்ணு. ஜனநாயகத்தை வந்து கொல்லக்கூடிய வாக்கு எந்திரம் இருக்கக்கூடாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓட்டு மிஷின் கொண்டு வந்து மக்களை ஓட்டு திருடுறாங்க. அதை வந்து தடுக்கணுன்றதுக்காக பிரச்சாரம் பண்றோம். ஓட்டு சாமி பிரச்சாரம் முக்கியமான விஷயம். நிறைய ஆதாரங்கள்லாம் கொடுத்துருக்கோம். எப்படியெல்லாம் ஓட்டு திருட்டு நடக்குது, அதனால என்ன பாதிப்பு இருக்கு மக்களுக்கு, ஏன் வந்து அரசாங்கம் மக்களுக்கு எதுவும் நல்லது செய்ய மாட்டாங்க, ஏன் வந்து விளையாட்டு உருவாக்க மாட்டாங்கன்னா காரணம் வாக்கு எந்திரம் இருக்கக்கூடாது. ஓட்டு சீட்டில் தான் தேர்தல் நடத்தணும். வர 23 சென்னையில் ஒரு போராட்டம் நடத்துறோம். தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறோம். வாக்கு சீட்டு மூலமா வந்து தேர்தல் நடத்துறோம். வாக்கு எந்திரத்து மூலமா இவிஎம் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி செல்லாது. பாராளுமன்றத்தை சட்டமன்றத்தை கலைச்சிட்டு மீண்டும் தேர்தல் நடத்தணும். வாக்கு சீட்டுல தேர்தல் நடத்தணும். மக்களுக்கான ஓட்டுரிமையை கொடுக்கணும். ஓட்டுரிமையை பறிக்க கூடாது. மோசடி தேர்தலை ஏற்க முடியாது அப்படின்றதுக்காக பிரச்சாரம் பண்றோம். அந்த போராட்டத்தை வலியுறுத்தி தமிழ்நாடு கூட பிரச்சாரம்